வணக்கம் மக்களே, இது உங்கள் சாய் சக்தி சோலார். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அவங்களுடைய எப்போவுமே சைட்டுக்கு வந்தோன்னா நம்ம வந்து மோட்டரை சீரிஸ் பண்ணி கீழே வச்சு கண்ட்ரோலாக ஓட்டி பார்த்து நம்ம எம்டியில் புது மோட்டராக வருது, எதுவும் டேமேஜ் இருக்கா என்ன செக் பண்ணி நம்ம எம்டியில் ஓட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இறக்கும். அந்த ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு இறக்குறது நீங்கள் பார்க்குறீங்க. யூஸ் பண்ணிக்கிற பைப் பார்த்தீங்கன்னா 23 கேஜில் சுப்ரீம் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். 320 அடிக்கு நம்ம இறக்கியிருக்கோம். இதில் போட்டிருக்க ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா ஜிஏ எலிவேட்டர் ஸ்ட்ரெச்சர் தான், நம்ம ஓன் ஸ்ட்ரெச்சர் தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில் வெல்டிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். வெல்டிங் தான் ஜென்ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக கண்ட்ரோல் நம்ம எடுத்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். தரையில் எல்லா பேனலும் போட்டு சீரிஸ் பண்ணி நம்ம அதில் ஓட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் மோட்டர் நம்ம இறக்குற வேலையை ஆரம்பிச்சாச்சு. அந்த ஒர்க் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து 5 ஹெச்பி சிஆர்ஏ மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் பாடியில் உள்ள மோட்ரு தான், துரு பிடிக்காது உங்களுக்கு. அதேமாரி 16 ஸ்டேஜ் உள்ள பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுபோல் உங்களுக்கு யாருக்கும் போடணும்னா ஸ்கிரீனில் நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடம், விவசாய இடம், இல்லை பண்ணை, தோட்டம் எதுவாக இருந்தாலும் சோலார் ஆன் கிரேடு, சோலார் ஆஃப் கிரேடு எல்லாமே நம்ம A to Z நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். 2 வரைக்கும் வெளியே தண்ணி வரைக்கும் வெளியே எடுத்து கொடுத்துருவோம். நீங்களே பார்க்குறீங்க. ரூமுக்கு மேலே டாப்பில் 6 பேனலும், கீழே 5 பேனலும். ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 1 kV இன்வெர்ட்டர் இருக்கும். மீதி 4 பேனலும் பார்த்திங்கன்னா அங்கே பம்புக்கு போகக்கூடிய பேனல் தான். மொத்தம் 11 பேனல் இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிய கண்ட்ரோல் RMS டைப் கிராப் கண்ட்ரோல் தான். அதை நீங்களே பார்க்குறீங்க. வாட்டர் டெல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது நீங்களே பாருங்கள். நமக்கு 2 இன்ச்சு டெல்லியில் குறையாமல் வருது. அதுக்கப்புறம் அவங்க போரில் கொஞ்சம் தண்ணி இதாக இருக்குது. 30 நிமிஷம் தான் ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி 1 இன்ச்சு தான் வருது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஜெட் மோட்டர் மேலே இருந்து 20 அடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு G19 ஆக்டிவ் பிக்சல் பிராண்டில் 3 கேமராவை, ஒரு கேமரா 360, 2 கேமரா 180 டிகிரி ஃபோன் மூலமாக ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோல் 1 kW ஆஃப் கிரேட் ரெசிஸ்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் 5 HCB சிஆர்ஏ மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி 5 ஹெச்பி மோட்டர் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்து திரும்ப சோலார் எல்லாம் சாய் சக்தி சோலார் இதுலேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நேற்று இன்ஸ்டால் பண்ணாங்க. திரும்ப இன்னைக்கு மெனக்கிட்டு அதுக்காண்டி செக் பண்ணக்காண்டி வந்திருந்தாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வருது. திரும்ப இன்வெர்ட்ரு பேட்டரி எல்லாமே செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரூமுக்கு லைன் எல்லாமே அவங்க எடுத்துருந்தாங்க. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே வேற வந்து இவ்வளோ கண்டிப்பாக நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ரேட் போட்டு யூஸ் பண்ணி எவ்வளோ பரவாயில்ல உங்களுக்கு தெரியல டிஃபரன்ஸ். சரி தேங்க்ஸ். ஓகே.